ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமகா. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமகா. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமகா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. திருப்பாவையில் ஸ்ரீமத் ராமாயணம். குத்துவிளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் அப்படின்ற 19வது பாசுரத்தை இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம். ஜயத்யாஸ்ரித சந்திராச த்வாந்த்வவித்வம்சனோதயக பிரபவான் சீதயா தேவ்யா பரமௌ வ்யோம பாஸ்கரக. ஜய ஜய மகாவீர, ஜய ஜய மகாவீர ராமா, ஜய ஜய மகாவீர. கீழ்ப்பாசுரத்தில் செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் அப்படின்னு புருஷகார பூதையான நப்பின்னை பிராட்டியை எழுப்புறா ஆண்டாளும் தோழிகளும். சரின்னு பிராட்டி ஐயோ நம்மளை கூப்பிடுறாளேன்னு எழுந்து வராளாம். உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணுறானாம், நம் அடியாருக்கு இவள் திறக்க முற்பட்டாளே அப்படின்னு நப்பினையை என்ன பண்ணுறானா, அவளை போக விடாமல் கட்டி கொண்டு கிடக்கிறானாம் கிருஷ்ணன். அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு எப்படி போட்டி நடக்கிறது பாருங்கோ. 2 பேரும் மாற்றி 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 அனுகிரகம் பண்ணுறாளாம். அந்த அடியார்கள் ஆசிரியர்கள்ட்ட பரிவுன்னா அப்படி ஒரு பரிவா 2 பேருக்கும் போட்டி போட்டுட்டு 2 பேரும் அனுகிரகம் பண்ணுறாளாம். எங்கே பார்க்குறோம் இதை? ஸ்ரீமத் ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் விபீஷணனை ஏற்றுக்கொள்வது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் எம்பெருமான். சொல்கிறானா, மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன. மித்ரபாவேன யாராக இருந்தாலும் சரி, அவன் எதிரி பாசறையிலேருந்து வந்தாலும் சரி, மித்திரம் நண்பன்ற ஒரு பாவனையில் வந்தாலும் சரி, என்னை அண்டி வந்தவனை சரணாகதின் வந்தவனை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அவனை ஏற்றுக்கொண்டே தீருவேன். மித்ர பாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன. அவன் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவன்தான், கண்டிப்பாக அவனை ரட்சித்தே தீரணும் அப்படின்னு எம்பெருமான் சொல்கிறானா. பிராட்டி என்ன பண்ணுறாளாம், ராவணன்ட்ட சொல்கிறாளாம் சுந்தரகாண்டத்தில், மித்ரம் ஔபயிகம் கர்த்தும் ராமஸ்தானம் பரீப்சதா பதம் சா நிச்சதா கோரம் துவயாசௌ புருஷர்ஷபக. ஏ ராவணா, நீ என்ன பண்ணணும் தெரியுமா, ராமணனுடைய நட்புறவு கொள்ளு, ஷேக்கன் கொடுப்பா, கை குலுக்குப்பா போகிறோம். ஏன்னா அப்படி பண்ணேன்னா தான் உன்னுடைய இலங்கை காக்கப்படும், உன்னுடைய உயிரும் காக்கப்படும். இல்லைன்னா இந்த இலங்கைக்கும் உனக்குமான அழிவை நீ தடுத்து நிறுத்தவே முடியாது. இது 2 உனக்கு நடக்கணும். இலங்கை ரட்சிக்கப்பட வேண்டும், உன்னுடைய உயிர் உனக்கு தங்கணும்னு நினச்சேன்னா என்ன பண்ணோம், ராமனுடன் நட்புக்கொள், கை குலுக்கினா போருண்டாப்பா. அவன் என்ன பண்ணுவான் ராவணா, என்னுடைய நாத்தன் இருக்கானே உடனே உன்னை மன்னித்துடுவான், உன்னை ஏத்துடுவான் உன்னை. மித்ரம் ஔபயிகம் கர்த்தும் ராமஸ்தானம் பரீப்சதா வதம் சா நிச்சதா கோரம் துவயாசௌ புருஷர்ஷபக. அவனும் சொல்கிறான் மித்ரபாவேன சம்பிராப்தம்னு, அதையே சொல்கிறா பிராட்டியும். மித்ரம் ஔபயிகம் கர்த்தும், எப்படி இருந்தாலும் ஏற்றுப்பான், வந்துட்டா போகிறோம். மித்ரபாவேன மித்ரம் ஔபயிகம் கர்த்தும், அப்படி 2 பேருக்கும் எப்படி பேசுகிறா பாருங்கோ. அவன் என்ன சொல்லுவானா, என்னடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும். என்னுடைய அடியார்கள்லாம் தப்பு பண்ண மாட்டா, அப்படியே தப்பு பண்ணினாலும் என்ன பண்ணுவா, என்னுடைய தயை க்ஷமை இந்த குணங்களெல்லாம் அது மேலே விஸ்வாசம் வச்சு அந்த குணங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தாண்டிமா தப்பு பண்ணுவா அப்படின்னு பெருமாள் சொல்லுவானா. பிராட்டி என்ன பண்ணுவாளாம், அசோகவனத்தில் யுத்தம் முடிஞ்சு விஜய ராகவனா ஆயிட்டான் எம்பெருமான், யுத்தம் முடிஞ்சது, ராவணன் வதம் ஆயிடுத்துன்னு அந்த திருவடி வந்து செய்தி கொண்டு வந்துட்டு என்ன சொல்கிறாராம், அம்மா எனக்கு ஒரு வரம் கொடுக்க வேண்டும். நான் அப்போ பார்த்தேனே உங்களை, ராமதூதனாக வந்தேனே, அப்போ இந்த திராட்சசிகள்லாம் உங்களை எப்படியெல்லாம் பயமுடுத்தினா, இவாளெல்லாம் நான் எப்படி கொல்லணும்னு ஆசைப்படுறேன் தெரியுமா. தரையில் வீழ்த்தி கொல்ல விரும்புகிறேன், முழங்காலை முட்டியால் உதைக்க விரும்புகிறேன், பற்களை உடைக்க விரும்புகிறேன், காது மூக்குகளை கடிக்க விரும்புகிறேன், பாய்ந்து சென்று தாக்க விரும்புகிறேன், கையால் அறைய விரும்புகிறேன். இதுக்கெல்லாம் நீங்கள் அனுமதி தரணும் அம்மா, எனக்கு இந்த ஒரு வரம் மட்டும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சீதா பிராட்டியை பிரார்த்திக்கிறாராம் திருவடி. அதுக்கு சொல்கிறாளாம், அஷடே இவெல்லாம் ராஜாவோட தயவில் இருக்கிறவாடா. இன்றைக்கி ஒரு ராஜா என்ன சொன்னான்னா இன்னது செய்யணுன்னா அதை செய்வாடா. நாளைக்கே விபீஷணன் ராஜாவாயிட்டானா, அவன் நல்லது செய்ய சொன்னால் அதையும் செய்வாடா.
ஒரு நல்ல நெறியில் நடக்கிறவன், ஒரு நல்லவனாக இருக்கணும்னா அவன் எப்படி இருப்பான் தெரியுமோ? ஒரு பாவி, ஒரு நல்லவன், கெட்டவன், கொலை பண்ணுறதுக்கே உரியவன், அப்படி இருக்கணவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாத்தையும் கருணையோடு நடந்துக்கணும்டா. அதுதான் நன்னெறியில் நம்ம நடக்கிறோன்றதுக்கு அர்த்தம் தெரியுமோ அப்படின்னு திருவடிக்கு சொல்கிறாளாம். பாபானாம் வா சுபானாம் வா வதார்கானாம் ப்ளவங்கம காரியம் கருணமாரியேன நகச்சின் அபராத்தியதி. என்னடியார் அது செய்யார். இது பெருமாள் வாக்கு. ஆழ்வார்கள்லாம் சாய்க்கிறாள். எம்பெருமான் என்ன பண்ணுவானா? என்னடியார் அது செய்யார், என்னுடைய அடியார்கள்லாம் அப்படி செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லுவானா. தாயார் என்ன சொல்லுவாளா? காரியம் கருணமாரியேன நகச்சின் அபராத்தியதி. தப்பு செய்யாதவா யாரா இந்த உலகத்தில்? ஹனுமன்ன தப்பு செய்யாதவா யாருடா அப்படின்னு கேட்பாளா. அப்படி அடியார்களுக்கு அப்படியே அனுகிரகம் பண்ணுறதுல 2 பேருக்கும் அப்படி ஒரு ஊற்றமா. அடுத்தது கோட்டுக்கால் கட்டில். நப்பின்னைக்காக கண்ணன் என்ன பண்ணியிருக்கானா? கொலையா பீடம் யானையை கொன்று அதோட தந்தத்தால் ஒரு கட்டில் பண்ணியிருக்கானா. வீரபத்தினியாச்சே நப்பின்னை. அதனால நப்பின்னை தான் திறமா நல்விடையேழவிய. இந்த நப்பின்னைக்காக தானே 7 காளைகளை அடக்கினான். அப்படி 7 காளைகளை அடக்கிறவாளுக்கு தானே என் பொண்ணுன்னு சொல்லிட்டாரு அப்பா. அப்படி வீரனுக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னார் இல்லையா? அவள் வீரபத்தினியா. அதனால குவலையா பீடத்தோட தந்தத்தினாலான கட்டிலில் படுத்தினாதான் அவளுக்கு தூக்கம் வருமா. அந்த வீரத்தை பார்த்து தான் அவள் மெச்சிப்பாளாந்தனைக்கும். எங்கள் ஆத்துக்கார் சண்டை போட்டு அந்த குவலையா பீடம் யானையை கொன்று அந்த தந்தத்தில் பண்ண கட்டில்னு நினச்சிப்பாளாம். இங்கே ஆரண்ய காண்டத்தில் சீதாதேவி என்ன பண்ணாலாம்? தனி ஒருவனா நின்று ஜனஸ்தானத்தில் 14,000 ராட்சசால வதம் பண்ணியிருக்கான். எப்படி வதம் பண்ணினானா பெருமாள்? தனி ஒருவனா நின்று வதம் பண்ணானா. பண்ண உடனே அப்படியே பார்த்தாலாம் ரிஷிகள்லாம், ஐயா இது என்னடா இது? 1.5 முகூர்த்த நாழி. ஒரு முகூர்த்தத்துக்கு 48 நிமிஷமா. 72 நிமிஷத்தில் 14,000 ராட்சசாலையும் எம்பெருமான் வதம் பண்ணிட்டான் தனி ஒருவனாக நின்று. அர்த்தாதிக முகூர்த்தேன ராமேன நிசிதைச்சரைஹி சதுர்தச சகஸ்ராணி ராட்சசாம் பீமகர்மணா கரதூஷண முக்கியாதாம் நிகதானி மகாகவே. கரதூஷனால் உட்பட 14,000 ராட்சசால ஜனஸ்தானத்தில் தனி ஒருவனா நின்று எம்பெருமான் வதம் பண்ணிட்டான். எல்லாரும் பார்க்குறாளாம். அகோ வீரியம் அகோ தாக்ஷ்யம் விஷ்ணோரிவகி திருஷ்யதே. என்ன பராக்கிரமம், என்ன வீரம், அடடடடா என்ன பராக்கிரமம். அப்படியே சாட்சாத் மகாவிஷ்ணுவை ஒத்த பராக்கிரமமாக இருக்கே இது. அடடா என்ன ஆச்சரியமான காட்சியை பார்த்தோம் அப்படின்னு அந்த ரிஷிகள்லாம் மலர் மாழி பொழியறாளா ராமபிரான் மேலே. இது அத்தனையும் பார்த்துட்டு இருக்கா. ஓடி வராளாம். எப்படி ஓடி வராளாம்? தம் திருஷ்ட்வா சத்ருகந்தாரம் மகரிஷீனாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. ஓடி வந்து பெருமாளை கட்டிக்கிறாளாம். அன்னைக்கு ஐயர் தாரவாத்து கொடுத்தார், கல்யாணம் பண்ணி கொடுத்தார், ஆத்துக்காரன்னு கட்டிண்டாளாம். இன்னைக்கு ஆத்துக்காருடைய வீரத்தை பார்த்து கட்டிண்டாளாம். பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. அப்படி பார்க்குறாளா ராமபிரான. அடடா என்ன வீரம், என்ன பராக்கிரமம் என் கண்ணால் பார்த்தேனே. எனக்கு ஜனகர் வந்து வில்ல முறிச்சத்துக்கே பொண்ணை கொடுத்தாரு. இன்றைக்கி இந்த காட்சியை எங்கள் அப்பா பார்த்துருந்தாருனா என்ன பண்ணியிருப்பாரோன்னு புலகாங்கிதம் அடைஞ்சாலாம். புனப்பரிஷ்வஜ்ய சசிப்பிரபானனா பபூவ கிருஷ்டா ஜனகாத்மஜாததா. திருப்பியும் கட்டிண்டாலாம். புனப்பரிஷ்வஜ்ய சசிப்பிரபானனா பபூவ கிருஷ்டா ஜனகாத்மஜாததா. அடுத்த வார்த்தை ஆண்டாளும் தோழிகளும் என்ன பண்ணுறாளாம்? மலர் மார்பா வாய் திறவாய் அப்படின்னு கண்ணனை கேட்குறாளாம். எப்படி வாயை திறக்கணுமோ கண்ணாணி? ராமாவதாரத்தில் என்ன பண்ணின? அந்த சுக்ரீவாதிகள்லாம் ஒரு பக்கமாக எல்லாரும் கட்சி கட்டிட்டு விபீஷணனை சேர்த்துக்கூடாதுன்றா. 1 மாதம் நம்ம நேரத்தை டைம் எடுத்துக்கலான்னு சொல்கிறா. ஒருத்தர் நல்லவனா கெட்டவனான்னு தூதனை வச்சு ஆராய்ஞ்சு பார்த்து சேர்த்துக்கலான்னு சொன்னா. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னா. ஆனால் நீ என்ன பண்ண? ராமாவதாரத்தும் போது எல்லாரோட கருத்தையும் கேட்டுன்ட்டு இப்போ நான் பேசலாமா அப்படின்னு கேட்டியே. ஆர்த்தோவாயதி திருப்தகா பரேஷாம் சரணாகதக அபிப்ராணான் பரித்யஜ்ய ரக்ஷித்வத்
கிருதாத்மனா அபிப்ராணான் பரித்யஜ்ய ரக்ஷிதவ்யக கிருதாத்மனா. ஒரு விரோதியாக இருந்தாலும் அவன் எந்த கஷ்டத்தில் வந்திருந்தாலும் சரி, எப்படி வந்திருந்தாலும் சரி, அகந்தையோடு வந்திருந்தாலும் சரி, தன் எதிரியாகவே இருந்தாலும் சரி, அடைக்கலம்னு வந்தால் உயிரை கொடுத்தாவது ரட்சிக்க வேண்டுமே. அதனால் விபீஷணனை ரட்சித்தே தீருவேன் ஆர்த்தோவா எதி திருப்தகா பரேஷாம் சரணாகதக அபிப்ராணான் பரித்யஜ்ய ரக்ஷிதவ்யகா கிருதாத்மனா அப்படின்னு சொன்னியே, அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? மலர் மார்பா வாய்திரவாய் மைத்தடங்கண்ணினாய் மைத்தடங்கண்ணினாய். திருவடி கண்டேன் சீதையை அப்படின்னு திருஷ்டா சீதா அப்படின்னு செய்தி கொண்டு வரான். ராமபிரானுடைய காதில் அப்படியே தேனை விட்ட மாதிரி இருந்துதான். அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாராம் திருவடி, பிரபுவே பிராட்டி சொல்ல சொன்னா, அம்மா சீதாம்மா சொல்ல சொன்னா, ஊர்த்வம் மாசாந்த ஜீவேயம் ராட்சசாம் வசமாகதா. இன்னும் ஒரு மாதந்தான் இருப்பேன், இப்போ அந்த அரக்கரோட அந்த ராட்சசால் பிடியில் இருக்கேன் இல்லையா, இன்னும் ஒரு மாதந்தான் இருப்பேன்னு என் பிரபுக்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சீதாம்மா செய்தி சொல்லி அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே ராமபிரான் சொன்னாராம், பரவாயில்லையே, வைதேகி ஒரு மாதம் இருப்பாளாமா. சிரம் ஜீவேதி வைதேகி எதி மாசம் தரிஷ்யதி, ஒரு மாதம் உயிரை பிடிச்சின்னு இருப்பாளாமா. பரவாயில்லையே திருவடியே, பரவாயில்லையே ஹனுமன்னு, நான் இப்போ இந்த செய்தியை கேட்டுட்டேனே, இனிமே சீத்தையை பார்க்காம என்னால் ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது. ந ஜீவேயம் க்ஷணபி வினாதா மசிதே க்ஷணாம் மைத்தடங் கண்ணினாய். அந்த கருங்கண்ணியை விட்டுட்டு இனிமே என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ந ஜீவேயம் க்ஷணமபி வினாதா மசிதே க்ஷணாம். சுந்தரகாண்டத்தில் இன்னும் ஒரு காட்சி, திருவடி பார்க்குறார் ராமபிரானையும் மனசுக்குள்ளே பார்த்துருக்காரு இல்லையா ஏற்கனவே. அப்படியே ஒரு திராசை வச்சுக்கிறார் மனசுக்குள்ளே, அந்த தராசில் ஒரு தட்டில் ராமபிரானை வச்சுக்கிறார். இப்போ அங்கே அசோகவனத்தில் சீதா பிராட்டியை பார்க்குறாரா, சீதா பிராட்டியும் இன்னும் தராசில் வச்சுக்கிறார். ஆகா ஆகா ஆகா, என்ன பொருத்தம் என்ன பொருத்தம். துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜனலக்ஷணாம் ராகவோர்கதி வைதேகிம் தம்சேயம் அசிதேக்ஷணாம். ராமனுக்கு இணையாக இருக்குது. என்னென்ன இருக்குது? சீதா பிராட்டியும் ராமனும் ஒழுக்கத்திலையும் வயதிலையும் நடத்தையிலையும் உயர்குலத்திலேயும் லட்சணத்திலையும் எல்லாத்துலேயும் ஒன்றா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்? தம்சேயம் அசிதேக்ஷணா. அந்த திருக்கண்களில் கருணை பொங்கறதே பிராட்டிக்கு, அதில் பிராட்டியோட தராசு மேலே போயிடுத்தான். தம்சேயம் அசிதேக்ஷணா மைத்தடங் கண்ணினாய். அடுத்தது, நீ உன் மணாளனை எத்தனை போதும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவேலோரெம்பாவாய் அப்படின்னு அயோத்தியா காண்டத்தில் இளைய பெருமாள் சொல்கிறாளாம், புத்தண்ணா நீங்கள் என்ன எங்கள் 2 பேரையும் விட்டுட்டு என்னையும் சீதா மண்ணியும் விட்டுட்டு போகலான்னு நினச்சிட்டு இருக்கேளா காட்டுக்கு? நானோ சீத்தையோ ஒரு முகூர்த்த காலம் கூட உன்னை பிரிந்து உயிரோடு இருக்க மாட்டோம் தெரியுமா? நச்ச சீதா துவயாகீனா நச்சாகமபி ராகவ முகூர்த்தமபி ஜீவாவோ ஜலான் மத்ஸ்யா நிவோத்ருதோ. ஒரு மீன் தண்ணியிலேயே தான் இருக்கும், அந்த மீனை தண்ணியிலேருந்து எடுத்து தரையில் போட்டால் அது எப்படி துடிதுடிச்சு போய் உயிரை விட்டுருமோ, அந்த மாதிரி உன்னுடைய பிரிவால் நாங்கள் 2 பேரும் உயிரை இழந்து விடுவோம். நச்ச சீதா துவயாகீனா நச்சாகமபி ராகவ முகூர்த்தமபி ஜீவாவோ ஜலான் மத்ஸ்யா நிவாத்ருதௌ. இதை சுந்தரகாண்டத்தில் ராவணன்ட்ட சொல்கிறாளாம் சீதா பிராட்டி, ராவணா உன்னுடைய அந்தஸ்து, உன்னுடைய கௌரவம், மாட மாளிகை, கூட கோபுரம் இதெல்லாம் காமிச்சு என்னை மயக்கலான்னு நினைக்கிறேன். நீ யார் தெரியுமா? ராமனை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாதுப்பா. அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயதா. சூரியனை விட்டு ஒளியை எப்படி பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி அந்த ராகவனை விட்டு இந்த சீதையை பிரிக்க முடியாதுப்பா. அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயதா பிரிவாற்ற இல்லாயால். பின்னை பிராட்டியை கேட்குறா ஆண்டாளும் தோழிகளும், அம்மா நீ கதவை திறக்க மாட்டேன்ற, உங்கள் ஆத்துக்கார் வாயை திறக்க மாட்டேங்கிறார், ஆனால் உன்னுடைய இயல்பு இப்படி கிடையாதேம்மா. நீ எப்படிப்பட்டவ தெரியுமோ? அனுகிரகமையும் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம். உனக்கு கருணையை தவிர அனுகிரகத்தை தவிர வேற ஒன்றுமே தெரியாதேம்மா. அசோகவனத்தில் திருச்சடை என்ன சொல்கிறாளா, நான் ஒரு கனவு கண்டேண்டிம்மா அப்படின்னு அந்த ராட்சசிகளெல்லாம் கூட்டு வச்சுன்னு சொல்கிறாளாம்.
இந்த சீதையை பயமுடுத்துறது, கண்ணை காட்டி மிரட்டுறது, உருட்டுறது, அவளை பிடிச்சி கீறுறது, இந்த காரியத்தெல்லாம் விட்டுடுங்கோ. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா நான் கண்ட கனவு அந்த மாதிரி யுத்தம் முடிஞ்சு போகிறது. ராகவன் ராமபிரான் விஜயராகவனா வெற்றி வாகை சூடுறான். புஷ்பக விமானத்தில் சீதா பிராட்டியையும் இளைய பெருமாளையும் அழைச்சிட்டு போகிறத சொப்பனத்தில் பார்த்தேன். இப்போ ராமன் ஜெயிச்சு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய உயிருக்கே ஆபத்தாயிடும். உங்களெல்லாம் சும்மா விட மாட்டான் அந்த ராமன். அலமேஷா பரித்ராதும் ராட்சஸ்யோ மகதோபயாத். அந்த ராமன்ற வடிவில் உங்களை அப்படியே ஒரு காலன் உங்களை ஆட்கொண்டுடுவான். அவ்வளோதான், நீங்கள்லாம் உயிர் பிழைக்கவே முடியாது. அதனால் இப்போவே என்ன பண்ணுங்கோ, எல்லாரும் சீத்தைகிட்ட மன்னிப்பு கேளுங்கோ, கைகூப்புங்கோன்றா. எந்த ராட்சசியும் பயம் முகத்தில் தெரிஞ்சதோ என்னவோ யாரும் கைகூப்பலாம் சரணாகதி எல்லாம் பண்ணலை. ஆனால் பிராட்டி என்ன பண்ணாலாம், அப்படி ஒரு காரியம் நடந்ததுன்னா, எங்கள் ஆத்துக்கார் யுத்தத்தில் ஜெயிச்சு எல்லா காரியங்களும் மங்களமாக நடந்ததுன்னா நான் உங்களை ரட்சிப்பேன், நான் உங்களுக்கு அபயம் கொடுப்பேன். பவேயம் சரணம் ஹிவ, பவேயம் சரணம் ஹிவ அப்படின்னு அந்த ராட்சசிகள்லாம் உன்ட்ட சரணாகதியாக பண்ணாமையே நீ கொடுத்தியேம்மா சீதா பிராட்டி அப்படின்னு வால்மீகி பகவான் கொண்டாடுறார். பவேயம் சரணம் ஹிவ அப்படின்னு சொன்னாலே அந்த சீதா பிராட்டி மாதிரி தானம்மா நீயும் நப்பின்னை பிராட்டியே. அது உனக்கு நீ கதவை திறக்காமல் இருக்கிறது உனக்கு தத்துவம் அன்று தகவும் அன்று. உன்னுடைய இயல்பே அது கிடையாதும்மா, உன்னுடைய சுபாவமே அது கிடையாதும்மா அப்படின்னு இந்த பாசுரத்தில் நப்பின்னை பிராட்டியையும் பெருமாளை எழுப்புறா. ஆனால் நப்பின்னை பிராட்டியை சொல்கிறாளா, இது உனக்கு தத்துவம் அன்று தகவும் அன்று அப்படின்னு சொல்கிறா. இப்படி ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண ஸ்லோகங்களை வச்சுட்டு இந்த திருப்பாவ பாசுரத்தை இன்றைக்கி அனுபவித்தோம். நாளைக்கு திவ்ய தம்பதிகளெல்லாம் 2 பேரையும் சேர்த்து கைகூப்பி எழுப்புகிற பாசுரத்தை நாளைக்கு அனுபவிப்போம். ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா, கிருஷ்ண ராம கோவிந்த நாராயணா, ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா. நமஸ்காரம்.